ஹலோ காய்ஸ், சேனல் 5 சினிமா பார்த்துட்ருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருக்கேன். டிசியோட சூப்பர்மேன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ரிலீஸ் மார்வலுக்கு என்ன இதுன்னு தெரியல. ஆஹா, இன்னும் ஒரு வாரத்தில் நம்மளோட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் ஆக போகுது, அதை பற்றி யாரும் பேச மாட்றாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தில் கெவின் ஃபைகே இருக்கார் இல்லையா, மார்வலுடைய சிஇஓ. அவர் ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு, பகிரங்கமான ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் மார்வல் பற்றி இதுக்கு முன்னாடி இருக்க கேள்விகளுக்கும் பல கேள்விகளுக்கும் இதுக்கு அடுத்து வரப்போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்கும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து அள்ளி போட்டு கேட்டிருக்காங்க. அவரும் வந்து அப்டேட்ஸ் அள்ளி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து, அதில் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் 4 பற்றின ஒரு அப்டேட். அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம், என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி. முதல் விஷயம், ஸ்பைடர்மேன் 4 வந்து எந்த மாதிரியான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. அது வந்து கிரவுண்டடா இல்லை வந்து மல்டிவர்ஸுக்கான ஒரு ஸ்டோரி லைனா இல்லை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் வந்து நீங்கள் ஒரு ஓஜி ஸ்பைடர்மேன் படத்தை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. ஓஜி ஸ்பைடர்மேன் படம்னா அந்த நம்ம பிராண்ட் நியூ டே அதுக்கான அந்த லோகோ வந்து விட்டுருந்தாங்க இல்லையா, அந்த லோகோ பார்க்கும்போதே ஒரு மாதிரி காமிக்கல் எஃபெக்டில் நம்ம பழைய அந்த ரெட்ரோ கிளாசிக்கான ஒரு ஸ்பைடர்மேனோட லோகோ அந்த ஒரு கலர் டோனில் தான் வந்திருக்கும் அந்த ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறதே. அது பார்க்கும்போதே அந்த ஒரு காமிக்கல் வைப் வந்து வந்துச்சு. இவர் பத்தாக்குறைக்கு ஒரு ஓஜியான ஸ்பைடர்மேன் கதை, ஸ்பைடர்மேனுங்கிற இது விஷயம் வந்து காமிக்கில் எந்த மாதிரி இருக்கும், ஒரு கிரவுண்டடாக ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட்டாக எப்படி இருந்தாப்லையோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஸ்பைடர்மேன் 4லேயும் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இங்கே கெவின் ஃபைகே அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கலாம். இது கேட்கும்போது ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிய நிம்மதி வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஸ்பைடர்மேன் 4 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கடைசியில் ஸ்பைடர்மேன் 3ல் அவர் எந்த மாதிரியான ஒரு ஹார்ட் பிரேக்கில் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். லவ்வர் போயிடுச்சு, ஃப்ரெண்டுக்கும் நம்ம யாருங்கிறது ஞாபகம் இல்லை, ஆண்ட்மேவும் இறந்துட்டாங்க, அது இல்லாமல் மற்ற யாருக்குமே நம்ம யார் அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது தனியாக சஸ்டெயின் பண்ணி ஆகணும், காலேஜும் புதுசாக போக போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையில் ஸ்பைடர்மேனை தாண்டி பீட்டர் பார்க்கரோட ரைட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. இப்போ போய் நான் மல்டிவர்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி லைன் சொல்கிறேன் அப்படின்னா என் பிரச்சனை இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது, இதில் மல்டிவர்ஸ் பிரச்சனை வேறு நான் பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் வந்து ஏற்படும். அதனாலேயே ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, ஒரு கிரவுண்டடான ஸ்டோரி தான் வந்து இப்போதைக்கு தேவைப்படுது, அந்த கேரக்டரை இன்னும் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு கிரவுண்டடான ஸ்டோரி தான் அப்படிங்கிறதையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் கிங் பின் வருவாரா, இந்த ஸ்பைடர்மேன் 4ல் வந்து கிங் பின்னோட ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் தான் வந்து சொல்லியிருக்காரு. இல்லை அப்படிங்கிற ஒரு பதில் அவர்கிட்ட இருந்து வரல. இது ஏன் கிங் பின் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் இன்னும் கன்ஃபார்மாக நம்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொன்ன அடுத்த ஒரு கேரக்டர் கன்ஃபர்மேஷன் தான். பனிஷர் வந்து இந்த ஸ்பைடர்மேன் 4ல் இருக்கார் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு கோரான ஒரு ராவான பனிஷரை வந்து இதில் பார்க்க மாட்டீங்க. இதில் PG-13 வெர்ஷன் ஆஃப் பனிஷர் கொஞ்சம் சட்டிலாக தான் வந்து இருப்பார் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ பனிஷர் இங்கே இருக்கார் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே அந்த டைம்லைனுக்குள்ளே இருக்கிற கிங் பின்னும் வந்து இந்த ஸ்பைடர்மேன் 4ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த ஆன்டி டாஸ்க் ஃபோர்ஸ் உருவாக்கியிருப்பார் இல்லையா டேர்டெவிலோட கடைசி எபிசோடில். ஸோ அந்த ஆன்டி டாஸ்க் ஃபோர்ஸை எதிர்த்து ஸ்பைடர்மேனும் பனிஷரும் சேர்ந்து சண்டை போடுற மாதிரியான காட்சிகள் வந்து மேபி அமைக்கப்படலாம். ஒரு சிட்டியோட மேயர் அப்போது ஒரு பொலிட்டிக்கல் சைடாகவும் ஸ்பைடர்மேனுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து வரலாம். அப்போது ஸ்பைடர்மேனுக்கார ஒரு மென்டாராக இல்லை வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக பனிஷர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு காமிக் அக்யூரேட்டாக ஒரு ஓஜி ஸ்பைடர்மேன் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஐகானிக்கான காமிக் பேனல் ஒன்று வந்திருக்கு. இந்த மாதிரி பேட்டில் டேமேஜான ஸ்பைடர்மேனை வந்து பனிஷர் தூக்கி கேரி பண்ணிட்டு வர மாதிரி அந்த ஒரு காமிக் பேனலை இங்கே ரீக்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. யோசிச்சு பார்ப்போம், டாம் ஹாலண்டுக்கு அந்தளவுக்கு அடி வாங்கி அவ்வளோ அந்தளவுக்கு சூட் வந்து கிளியர் அளவுக்கான ஒரு பேட்டில் டேமேஜ், அந்தளவுக்கு ஒரு ஃபைட்னா வில்லன்ஸ் வந்து யாராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய தியரிஸ்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது, மிஸ்டர் நெகட்டிவ்லாம் உள்ளே வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிய வைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த விஷயத்தை வந்து நம்ம டாம் ஹாலண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆப்வியஸாக ஸ்பைடர்மேன்கிட்ட கேட்டு தானே ஆகணும். என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த மனுஷன் வந்து ஒரு ஹார்ட் கோர் ஸ்பைடர்மேன் ஃபேன் அப்படிங்கிறனால அவர் இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு கிரவுண்டடான படமாக இருக்கணும் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறதுக்காக தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ கிரவுண்டடாக, அதே மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இந்த படம் நடிக்கும் போதும் வந்துச்சு, இந்த படமும் நல்லா வரும் அப்படிங்கிற சொல்லிட்டதுக்கு அடுத்த கேள்வியாக நம்ம கெவின் ஃபைகே கிட்டே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மைல்ஸ் மொரால்ஸை வந்து நம்ம இந்த படத்தில் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டதுக்கு அதுக்கு அவர் ஓப்பனாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. சோனி கிட்டே நாங்கள் போட்ட கான்ட்ராக்ட் படி இந்த ஸ்பைடர்வர்ஸ் 3 இருக்குது இல்லையா, பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்,
அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி மைல்ஸ் மொரால்ஸை எங்கேயுமே வந்து காட்டக்கூடாது, அந்த கேரக்டரே வந்து தொடாதீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சோனி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம மைல்ஸ் மொரால்ஸை இங்கே இன்ட்ரோ பண்ண முடியாது, நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் 4ல் மைல்ஸ் மொரால்ஸை காட்ட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி, காட்ட வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாரு. ஆனால் சீக்ரெட் வார்ஸ் இருக்கு இல்லையா, சீக்ரெட் வார்ஸுக்கு முன்னாடியே இந்த ஸ்பைடர் வேர்ஸ் 3 வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ சீக்ரெட் வார்ஸில் நம்ம மைல்ஸ் மொரால்ஸை வந்து லைவ் ஆக்ஷனில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு வார்த்தை மூலமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு கெவின் ஃபைகி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து ஸ்பைடர்மேனுக்கு ஒரு பயங்கரமான கதை வந்து உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஃபேன்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றி அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸாக மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா சேனிங்கா.